நீயா பெயர் என்ன தெரியாத உனக்கு என்னதான் தெரியும் புரியா சொல்றேன் ஏய் அது உனக்கு பெரிய பெரிய மதகரிவே பண்ணலாம் மதுரடி வேற நீ மதியடி வேற இல்ல ஒதியடி வேற பாட்டு நல்லா கவனிச்சு பாரு மதிக்குள்ள விளைகிட்ட கதிரொலி பெரிய மதகரிவே பண்ணலாம் மதிக்குள்ளம் விளங்கிட்ட கதிரொலி பெருகிட்ட முசகரி பீமனும் அதோ தெரிகிறத காலத்திலே சந்திரன் சந்திரன் அதற்கு ஒரு பெயர் மதி நாங்கள் பிறந்த குலமோ மதி மதி அந்த மதி குலத்தில் பிறந்த எங்களுக்கு ஆண்டவன் விதித்தான விதி விதி ஆண்டவன் விதித்த விதி விதி இந்த விதிக்கு காரணமாய் இருந்து துரியோதனன் செய்த சதி சதி துரியோதனன் செய்தான் சதி சதி அந்த சதியின் காரணமாக ஐவர் ராஜாக்கள் கேள்விப்பட்டிருப்பார் அது கேள்விப்பட்டாங்க ராஜனுக்கு பொந்தி மாத்ரா தேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் பிறந்தார்களே ஆமா மதிகுலத்திலேயே அந்த சந்திர குலத்திலேயே அந்த ஐவர் ராஜாக்களுக்கு வந்த விதி விதி துரியோதனன் செய்தான் சதி சதி சதியின் காரணமாக கருமராடிய சூது அந்த சூதியின் காரணமாக பங்கமடைந்தால் யாகஜானி மாது மாது அந்த பங்கத்தின் காரணமாக பார்த்தான் துரியோதனன் பாவை என்று பாராது கொண்டு வந்து சபையில நிறுத்தி துயில் கலந்தாலே சண்டால பாவி அதோடு விட்டாளா பாண்டவர்களே நாடு பெற வேண்டுவது ஆனால் அடுக்க வேண்டும் 12 காடு அடுக்க வேண்டும் 12 காடு பார்த்தான் சகுனி அது மட்டும் போதாது கழிக்க வேண்டும் ஓராண்டு நாடு அப்படி ஓராண்டு கழிக்கக்கூடிய காலத்திலேயே மாறு வேளத்திலே இவர்கள் தான் பாண்டவர்கள் என்று கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் அடுக்க வேண்டும் 12 காடு இப்படியாக சரி செய்த பாவி எங்களை காட்டுக்கு அனுப்பினார் ஆண்டவன் புண்ணியத்தின் காரணமாக கழித்தோம் 12 காடு ஆனால் அடுக்க வேண்டுமே ஓராண்டு நாடு அப்படி என்று நாங்கள் யுத்தத்தை இருக்க முடியாத காலத்திலேயே எங்களுக்கென்று ஒரு நாட்டை காண்பித்து சென்றோம் அங்கே அடைக்கலம் கொடுத்தான் விளையாட மன்னன் அடைக்கலம் கொடுத்தான் விளையாட மன்னன் அங்கே கங்கு பட்டாளை இழந்து தருமர் அண்ணன் மாறி வேடம் எப்படி எடுக்க வேண்டும் என்று சிந்தித்த காலத்திலே விளையாடன் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான் அங்கே இவர் ராஜாக்களும் உருவாயிடும் விளையாடன் கொடுத்தான் நாடு அங்கு கங்கு பட்டலாய் தருமர் என்ன வேடம் தரித்தார் நானோட தெரிகிறது மடப்பள்ளி அதிலே சாதம் கரு சமைக்க முடியாத மட்டையல் தன் தம்பிகள் இருக்கிறார்களே ஆவுகள் கோவுகள் சுத்தில் சுயத்தம் ஆக்க முடியாது இடையர்கள் அது மட்டும் அல்லாது 32 லட்சணங்களும் ஒருங்க வாய்ந்திருக்க கூடிய என் தம்பி இருக்கிறானே அர்ஜுனன் ஆணுமில்லா பெண்ணுமில்லா பேடி ஐவருக்கும் 11 சிரோமணி இருக்கிறாளே யாகஜேனி பாஞ்சாலி இந்த நாட்டை சுதர்கலா தேவிக்கு பணிப்பெண் மாது எப்படியாகத்தான் நாங்கள் ஐவர்களும் உருமாறி இந்த விளையாடனுடைய தேசத்திலே இருக்கிறோம் அப்படி இருக்க என்னை மடையன் என்று சொல்லிவிட்டாயே துரியோதனன் செய்த சதிக்கு நீ என்ன செய்வாய் பாவம் இந்த விதி இருக்கிறதே விதி ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை வேக கொஞ்சம் முடியாது குமரவளால மட்டும்தான் முடியும் அப்படி இந்த விதி இருக்கிறது இதனால் யாரால் எப்படி என்கிறவர்கள் தெரியுமா யாரை விட்டது தலை விதி யாரை விட்டது யாரை விட்டது தலை விதி அவரை விட்டது யாரை விட்டது யாரையும் ஐயாயிரம் கொண்டும் வையதான் மீதியில் அருளதானவன் வள்ளிக்காசைப்பட்டு பாண்டாளை வேக்கை மாறும் மகை நின்றதும்
சனி பகவான் இருந்து விட்டாரே. ஆனால் ஒருவன் பிறந்த ஜாதகத்திலேயே 2000 இடம், 4000 இடம், 6000 இடம், 8வது இடம், 10வது இடம், 12 இப்படி அமர்ந்து விடுவானே. ஆனால் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டான். மாட்டான். அந்த காலத்தில் இருந்து இந்த சனி பகவான் யார் யாரை எப்படி செய்திருக்கார் என்பதை அறிந்திருக்க மாட்டார். ஆமா ஆமா. ஜென்மராமர் வனத்திலங்கு சீதையை சிறை வைத்ததும் தீதிலாதொரு 3 துணி யோதிரன் படை மாண்டதும் தர்மபுத்திரன் 4 வன வாசம் அப்படி போனதும் சாஸ்திரமா அகலிகையாரில் கல்லால் சமைந்து போனதும் 6ல சனி கல்லால் சமைச்சிட்டா. இம்மை 8ல் வாழை பட்டு இடிந்து பொற்படியானதும் வாலிக்கு 8ல சனி அவன் மடிந்து போய்விட்டான். ஈசனர் ஒரு 10ல தலை ஓட்டில் இருந்து உண்ணதும் சிவபெருமானுக்கு 10ல சனி தலை ஓட்டில பிச்சை எடுத்து தின்னான். ராவணன் முடி 12ல் ஏற்றதும் 12ல் ராவணனுக்கு போய் அவன் தான் அவன் கிளையோடு தானமாண்டான். பாலையப்பீர் அயமன்னர் வஞ்சியாலை கட்டதும் இதையெல்லாம் இல்லாது சில பேர் இடத்தில் அங்கேயே தங்கி பெண்களால் அழிந்தவர்கள் கோடான கோடி பேர் சனி பகவானால்.